பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர், சர்தார் பட்டேல் போன்ற தலைவர்கள் அனைவரும் சமூக தகுதி அடிப்படையில்தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும். பொருளாதாரம் ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரமாக ஒரே நாளில் 2 நாளில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவையை நிறைவேற்றி ஒரே நாளில் மக்களவை மாநிலங்களவை அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் அதற்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு சட்டமாக ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூட அரசியல் சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் சட்டம் இல்லை, அதற்கு தனி சட்டம் இல்லை. உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய இந்த விளிம்புநிலை மக்களுக்கு சட்டம் இல்லை. ஆனால் முன்னேறிய சமூகத்தில் உள்ள நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டம் இயற்றிய கட்சி பாஜக. யாருக்கு வேலை செய்கிறார்கள்? யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள்? ஏன் பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும்? சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்காக, நீர்த்து போக செய்வதற்காக. புரட்சியாளர் அம்பேத்கரும், பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும், மகாத்மா காந்தியடிகளும், சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையை, கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ, சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ, அதை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுபோல ஓபிசி மக்களுக்கு செய்வார்களா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செய்வார்களா? வரிந்து கட்டிக்கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாய். ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய், ஓபிசி மாணவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய். இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்று போராடி மனு கொடுத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிஜேபி செய்ய வேண்டியதுதானே? நீ இந்துக்களுக்கான பாதுகாப்பு தானே, இந்துக்களின் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தானே. திருப்பரங்குன்றத்திலே வந்து ஒரு வீரத்தை காட்டுகிற நீங்க ஏன் மக்கள் மன்றத்தில் மக்களவையில் பேசக்கூடாது? இந்த வருமான வரம்பை உயர்த்த என்று சொல்லக்கூடாது? நாடகம் நடக்கிறார். ஓபிசி மக்களை ஏற்கிறார்கள், எஸ்சி எஸ்டி மக்களை ஏற்க முடியாது. அங்கொன்று சில பேர் பிழைப்புவாதிகள் போய் ஒட்டி கொண்டிருக்கலாம். அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எஸ்சி எஸ்டி மக்கள் மைனாரிட்டி சொன்னால் 100 விழுக்காடு வாக்களித்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் அவர்கள் குட்டிக்காரர்கள் அடித்தாலும் அகில இந்திய அளவிலே பழங்குடி மக்களும், பட்டியல் சமூக மக்களும், சிறுபான்மை மக்களும் இவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள், மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஓபிசி சமூகத்தை சார்ந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள பிரிவினர் தான். அதற்காகத்தான் இந்த மாநாடு. இந்த உணர்வுள்ளவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான். இது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். போலீஸ் ஒன்று செஞ்சா அதுக்கு திமுக அரசு தானே காரணமா இருக்க முடியும், அதுக்கு முதலமைச்சர் தான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பொதுவா பார்ப்போம், வேறமா பார்ப்போம். ஒவ்வொரு ஆட்சியிலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் உண்டு, அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகார வர்க்கமும் உண்டு. எந்த ஆட்சி வந்தாலும் இவர்களுடைய சாதுரியமே முதலில் மெத்த படித்தவர்கள், டாக்டர், என்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆடிட்டர்ஸ், ரைட்டர்ஸ், சினிமா பிரபலங்கள், இப்படிப்பட்ட ஆட்களை போய் அடிக்கடி சந்தித்து அவர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுவதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை. ஆர்எஸ்எஸ் காரங்க யாரும் முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, போஸ்டர்ல படம் போட மாட்டாங்க, துண்டறிக்கையில பேர் போட மாட்டாங்க, மேடையில உட்கார ஆசைப்பட மாட்டாங்க, முண்டி அடிச்சுட்டு தலைவர் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க. இந்தியா முழுவதும் 13,000க்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமலேயே 24 மணி நேரம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பலமுறை சென்று சந்தித்து அவருடைய மனதை மாற்றுகிற, மயக்குகிற வேலையில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள். அதில் முதலில் அவர்கள் கை வைப்பது மெத்த படித்த அதிகார வர்க்கத்தை,
காவல்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள்.